பிரதீப்போட பர்த்டே ஸ்பெஷலா எல்ஐகே அண்ட் டியூட் மூவில இருந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணி போஸ்டர்ஸ் இப்ப விட்டுருக்காங்க. இட்லி கடை மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூலை 27 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் 1 மூவி ரிலீஸ் ஆகும். வார் 2 மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லருக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஆகஸ்ட் 14 மூவி ரிலீஸ் ஆகும். அயன் முகர்ஜி டைரக்ஷன்ல ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறாங்க. கூலி மூவிக்கான ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2 நடக்க போகுது. இதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. இது அவங்க ஆடியோ லான்ச்னு மென்ஷன் பண்ணல. என் மெகா விஷுவல் எக்ஸ்ட்ரா வேகன்ஸா ஈவெண்ட்னு மென்ஷன் பண்றாங்க. நேரு இன்டோர் ஸ்டேடியம்ல இது நடக்கும். மதராசி படம் தள்ளி போகுதா, ஏன் அப்டேட் விட மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஒர்க் இன்னும் முடியல. அண்ட் அதுவும் இல்லாம மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. மூவி தள்ளி போகலன்னா அப்டேட் விடுவாங்க. சிம்பு வெற்றிமாறன் மூவிக்கு என்ன ப்ரோமோ எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்னும் அப்டேட் வரல. மோஸ்டா அடுத்த மாசம் தான் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. போன மாசமே வர வேண்டிய ப்ரோமோ இந்த மாசமும் முடிய போகுதுன்னு அப்டேட் வரல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். விஜய் ஆண்டனிக்கு எப்படி இவ்வளவு மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காரு. நிறைய மூவிஸ் அவர் நடிச்சு ரிலீஸ் ஆகாம இருக்கு பெண்டிங்ல. அதுலதான் ஒரு மூவிஸா வந்துகிட்டு இருக்கு. எல்ஐகே படம் இந்த வருஷம் வந்துருமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்துடும் இந்த வருஷம். ஜனநாயகன் அண்டு கருப்பு மூவியோட சேட்டலைட் பத்தி கேட்டிருக்காரு. ஜனநாயகனுக்கு நிறைய முறை நான் சொல்லிட்டேன், சன் டிவி கிட்ட தான் சேட்டலைட் போக போகுதுன்னு. கருப்பு மூவிக்கு விஜய் டிவிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பையன்புலி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். கூலியோட 4th சிங்கிள் இருக்கான்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா சாங் இருக்கும், அது ஆடியோ லான்ச்ல தான் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கான பதில் நான் கருப்பு மூவிக்கான டீசர் ரிவ்யூ போட்டிருப்பேன், அந்த வீடியோல பாருங்க. கருப்பு மூவில ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனான்னு கேட்டிருக்காரு. அவரு தான் வில்லன்னு நியூஸ் வந்திருக்கு, ஆனா அது கன்ஃபார்ம் இன்னும் ஆகல தான். நீங்க சூர்யாவோட ஜூனியரா தான் ஆர்ஜே பாலாஜி இருப்பாருன்னு சொல்றீங்க, அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் வில்லனா இருப்பாருன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. நான் எது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்டேட் நானே சொல்றேன். நேத்து போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வேங்கை. இது என்னக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.